Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 524 பார்ட் 2. ஓபன் பண்ணா கடலுக்கடியில 2 கண்ணை ஓபன் பண்ணிக்கிட்டு பயங்கரமா ஏதோ ஒன்று இருந்துச்சு இல்ல, அது என்ன ஏதுன்னு சொல்லி இந்த கரிபோவுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். அதனால ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் கிட்ட கப்பலை திருப்புங்கன்னு கத்திட்டு கிடப்பான். இவன் இருக்கிறதே எவனும் கவனிக்கல. இவன் சொன்னா மட்டும் கேட்டுருவாங்களா, அவன் கதருவான். கடலுக்கடியில இந்த இடத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்னு இருக்குன்னு எல்லாருமே அவன் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கான், லூசு பையன் தான் நினைப்பாங்க. ஆனா நிஜமாவே கீழே ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் ஒன்னு அப்படியே எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கும். உசோப்பு இருந்துகிட்டு அதெல்லாம் மிது, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது, நம்மள எல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கானுங்க, இந்த முட்டா நம்மள முட்டாளாக்க பாக்கறான்னு சொல்லி வண்டியா திட்டிட்டு இருப்பானா. அப்ப பின்னாடி அது அப்படியே எந்திரிச்சு வரும். அதால செத்தவனுங்க எல்லாம் மேல மிதந்து வந்துட்டு இருப்பானுங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு கப்பலை போட்டு பொழந்திருக்கு போல. எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிருவாங்க. உசோப்பு கொஞ்சம் பின்னாடி பாருவாங்க. பின்னாடியான்னு திரும்பி பார்த்துட்டு அப்படியே அலண்டு போயிருவான். அட அது வேற ஒண்ணும் இல்ல, பெரிய சைஸ் ஆக்டோபஸ் அப்படியே கொடூரமா கொலவெறித்தனமா இருக்கும். ஐயோ கிராக்கன்ட்டா மாட்டிக்கிட்டமே, எத்தா தண்டி இருக்குதுன்னு கண்ட மேனிக்கு பதறுவானுங்க. அங்க ஒரு கப்பல் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்குமா, அதை பார்க்கும் போதே நல்லா தெரியுது. நியூ வேர்ல்ட விட்டு ரிட்டர்ன் வர ட்ரை பண்ண கப்பலை அதை அட்டாக் பண்ணிருக்குன்னு. கேரிபோ இருந்துகிட்டு நான் சாக விரும்பல, என்னைய விடுங்க, நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா போதும், அதுவேன்னு சொல்லி எடுப்பான். ஆனா அதுக்குள்ள லூஃபி வாய முறா, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நான் அதை அடக்க போறேன். உசோப்பு வண்டியா திட்டுவான், என்னடா மென்டல் மாதிரி கத்திட்டு இருக்கேன்னு. ஆக்சுவலா அவனோட பிளான் என்னன்னா, அந்த சி கவ்வு வந்து அவங்க கப்பலை எழுதிட்டு போச்சு இல்ல, அந்த மாதிரி இவங்க இந்த மான்ஸ்டரை கம்ப்ளீட்டா அடக்கிட்டாங்கன்னா இதை வச்சு இவங்க கப்பலை எழுதிட்டு போக வைக்கலாம்ல. உசோப்பு புடிச்சு, ஏன்டா உனக்கு என்ன மூளைகளை கெட்டு போச்சா, கொஞ்சம் அங்க நல்லா பாரு, கண்ணை திறந்து பாரு, கண்ணை கழுவி பாரு, எத்தா தண்டி இருக்குதுன்னு. அதை போய் அடக்குவே கலக்குவேன்னு இருக்க, மூளை கடலோட பிரஷர்ல சப்பி போச்சா, ஏன் அப்படி பண்ணு கேட்டா, அட ஆமாப்பா அது பெருசாதான் இருக்கு, அதுக்கு என்னன்னு கேஷுவலா கேட்பான். சாப்பர்லாம் முடிவே பண்ணிட்டா நம்ம இதோட சாக போறோம்னு. அதை பார்க்கும் போதே நல்லா தெரியுது பல ஆண்டுகளா அது இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம இது மிதுன்னு சொல்லப்படுற ஒரு கிரியேச்சர். அதை பார்த்தாலே தெளிவா தெரியுது, யாருமே இதை வெளியில போய் சொன்னா நம்ப கூட மாட்டாங்க. அப்படி ஒன்ன போய் அடக்கணுங்கிறிய அறிவு இருக்கான்னு திட்டிட்டு இருப்பானா. அந்த டைம் நம்ம புரூக்கோட தான் செம்ம காமெடி. பையன் ஜாலியா ஊஞ்சல உட்காந்து ஆடிக்கிட்டே காஃபியும் குடிச்சுக்கிட்டே, என்னப்பா பண்றது, இந்த கிரியேச்சருக்கு எலும்பு இல்ல, எனக்கு சதை இல்ல, எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவானா. உசோப்பு பச்சையா திட்டுவான், ஏன்டா இந்த டைம்ல இதெல்லாம் முக்கியமா, காமெடி பண்றானாமா காண்டாம இருக்க பையன், வந்தனா வாயில மீச்சிருவேன்பா. இங்க ரோபின் அந்த கிராக்கனா அப்படியே அலேக விரைஞ்சுகிட்டு இருப்பா, அதை நம்ம பிராங்கி ரசிச்சுட்டு இருக்காராமா. சாப்பர் பார்த்துட்டு மிரண்டுவான், இப்படி இந்த நிலைமையில ரிலாக்ஸ்டா இருக்காங்கன்னு. இங்க நம்ம ஜோரோ லூஃபிக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கான். ஆனா லூஃபி என்ன பண்ணுன்னு பிளான் பண்ணா போதும், அவனுக்கு இப்ப பஞ்சாயத்தா இருக்கிறதே கடல் மட்டும்தான். என்ன நம்மளுக்கு தான் தண்ணியில கண்டமாச்சு. உடனே உசோப்பு பக்கத்துல இருந்து, எப்பா தம்பி இப்ப ப்ராப்ளம் கடல்ல இருக்கமா இல்ல கரையில இருக்கமாங்கிறது இல்ல, அதோட சைஸ பாத்தி இல்ல, அது கரையிலேயே இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான், அதனால பேசாம இந்த ஆசையை கைவிட்டுருப்பான்னு அட்வைஸ் பண்ணுவான். இங்க கரிபுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவனா இருந்தானா இந்நேரத்துக்கு கப்பலை திருப்பிட்டு 90ல போயிருப்பான். ஆனா இவங்க எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதான் ஒரே குழப்பம். நம்பி இருந்துட்டு பேசாம நம்ம சவுத் சைடு வழியா போயலாம், அதான் நமக்கு சேஃபும்பா. ஆனா லூஃபி வேண்டாம், நீங்க ஸ்ட்ரெயிட் ஆக்டோபஸ் கிட்ட போங்க, அதை நம்ம புடிச்சிடலாம்பா. இதுக்கு இடையில இந்த சஞ்சய் பயலோட செம்ம காமெடி. நம்ம நமி ரோபின் அவங்க போட்டோஸ் எல்லாத்தையுமே லைனா அடிக்க வச்சு பாத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தா எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராதுன்னு சொல்லி அவ போட்டோ பார்த்து அவளை பார்த்து, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவான். பட் இருந்தாலுமே லைட்டா மூக்குவழியா ரத்தம் வரும். ஆனா இதுக்கு முன்னாடி வந்த அளவுக்கு இல்ல. சோ நம்ம சாப்பரோட ட்ரீட்மெண்ட் பக்காவா வேலை செய்யுது. கரிபுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இவங்க கூட இதே கப்பல்ல இருந்தா கண்டிப்பா இவனுக்கு சங்குன்னு, நான் எப்படியாச்சும் என்னைய ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணுமேன்னு யோசிச்சுட்டு இருப்பானா. கரெக்டா அந்த டைமுங்கும் போது கரிபுவோட கப்பல் மறுபடியும் திரும்பி வரும். என்னடானா அவனை காப்பாத்த வந்திருக்கானுங்க. அவனுக்கு ஒட்டி சந்தோஷத்தாக புள்ள எடக்காட்டி வத்தீங்களா, சூப்பர் சூப்பருமா. லூஃபி சஞ்சியை பார்த்து பயந்த அந்த கவு எப்படி திரும்பி வந்துச்சுன்னு பார்த்தா மண்டையா 4 போடு போட்டுருக்கானுங்க. அதனாலதான் அடிப்பானுங்கன்னு பார்த்து பயத்துல திரும்பி வந்திருக்குது. அது நம்மளே கப்பல்கிட்ட வந்துட்டு இருக்கும் போதே டப்புன்னு அந்த ஆக்டோபஸ் என்ன பண்ணும், அதோட ஒரு கையை வச்சு அலேக்க புடிச்சு நசுக்கி டப்புன்னு ஒரு அமுக்கு, அவ்வளவுதான் கப்பல் அங்கேயே காலி. எல்லாருமே மிரண்டுருவாங்க. மேட்டர் என்னன்னா அந்த கப்பலுக்குமே பக்காவா கோட்டிங் கொடுத்து வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இருக்க கப்பலை விட அந்த கப்பல் ரொம்பவும் பெரிய கப்பல், அதையே உடைச்சிருச்சு. இடையில அந்த கப்பல்லாம் அடிச்சு புரண்டு ஓடும், ஆள விடுறா சாமின்னு. அப்ப கப்பல்ல இருந்த அத்தனை பேரும் அப்படியே மிதந்து மேல போவானுங்களா. அதை பார்த்து கைபு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். என்ன இருந்தாலும் அவனோட டீம் மெம்பர்ஸ் ஆச்சு. ஆனா ஜோரோ என்னடா இது ஜெல்லிஃபிஷ் கூட்டம் போன மாதிரி இருக்குதுமா. அந்த டைமுங்கும் போது கரெக்டா அந்த கிராக்கன் பாஞ்சு நம்மளே கப்பலை அட்டாக் பண்ண வரும். அப்படி வந்துட்டு பயங்கரமா ஒரு போஸ் கொடுக்கும் பாக்கணுமே, யாரும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இது பெருசா இருக்கும்னு. அண்ட் இப்ப இதை எதிர்த்து சண்டை போறது ரொம்பவே கஷ்டம், என்ன பண்றதுன்னு தெரியாம பதறிட்டு இருப்பானுங்க. இங்க லூஃபி 3rd கியர் எடுக்க போவான். அங்க ஜோரோ கத்திய வெளியில உருவான். உடனே உசுப்பா அடிச்சு புடிச்சு இவங்க ரெண்டத்தையும் அமைக்க பிடிப்பான். ஏன்னா அந்த கிராக்கன் அட்டாக் பண்ணி இவங்க கப்பலை உடைக்கிறதுக்கு முன்னாடியே இவனே அந்த கிராக்கனை அட்டாக் பண்றானே இந்த பபுல
முள்ள உடச்சிட்டானுங்கன்னா மொத்தமா காலி. முள்ளு மேல துண்டு விழுந்தாலும் துண்டு மேல முள்ளு விழுந்தாலும் கீழே போறது துண்டு தான். இப்படி இவன் தடுத்துட்டு இருக்கும் போதே அதோட கையை வச்சு அதை அட்டாக் பண்ணும். அடிச்சு புடிச்சு நம்ம பிராங்கி கப்பலை நவுத்திடுவான். ஒரு அட்டாக்ல போயிருச்சுன்னா அடுத்த அட்டாக் பண்ணாதா? சோ அதை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கும் போது லூஃபி மறுபடியும் சண்டை போறதுக்காண்டி போவான். இந்த டைம் சாப்பர் விட மாட்டான். வேண்டாம்டா பபுள் வெடிச்சிரும். அப்ப கேரிபோ என்னப்பா இப்போ உங்களுக்கு அது கூட சண்டை போன அவ்வளவுதானே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதும்பா. என்ன ஐடியா கொஞ்சம் சொல்லுன்னு கேட்டா, கப்பலுக்கு கோட்டிங் கொடுத்தாங்களே பபுளை வச்சு, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பபுள் இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி இவங்க கடலுக்குள்ள போனாங்கன்னாலும் தண்ணியோட பிரஷரால எதுவும் ஆகாது. இவங்களால அசால்ட்டா போக முடியும். சொல்ல போனா தண்ணிக்குள்ள சண்டையும் போடலாம். ஆக்சுவலா கேரிபோ எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணான்னா, இவனுக்கு எப்படியுமே லூசுத்தனமா ஏதாச்சும் பண்ணுவானுங்கன்னு நல்லா தெரியும். இவனுக்கு பண்றானுங்கன்னு இவனுக்கு கூடவே இவன் இருந்தானா இவனும் செத்து போயிருவான்னு சொல்லிதான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி விட்டுட்டான். அதாவது இப்படி அவனுங்களை அனுப்பி விட்டுட்டு அவனுக்கு செத்துட்டானுன்னா இவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்ல. அதுக்கு ஒசோப்பு காண்டாயை கத்திட்டு இருப்பான். டேய் நீ வெறும் ஸ்டேஞ்சர் தான்டா லூசு பாயில, எதுக்குடா இந்த மாதிரி ஒரு வேலைத்தனம் பண்ண, நாங்க பாட்டுக்கு தப்பிச்சு போயிருப்போம். இப்ப பாரு தேவையில்லாம அவனுக்கு சண்டை போட போறானுங்கன்னு. கேரிபோ புலம்புவான். நான் தான் முன்னாடியே சொன்னலடா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு. உங்க கேப்டன் நான் சொன்னா கேட்கவா செய்வான்? கப்பல்ல இருந்து சண்டை போறதுக்கு இது எவ்வளவோ மேலு, அதனால பேசாம இருன்னு சொன்ன உடனே ஆமா அதுவும் ரைட்டு தான் சொல்லிட்டு நல்லபடியா போயிட்டு வாங்கம்மானா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, வெளியில சண்டை போட போற நம்ம ஜோரோ லூஃபி சஞ்சி அவங்க 3 பேர் இடுப்புலயுமே ஒரு கைத்தை சுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா சண்டை போடும்போது அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, அதை கழட்டி போட்டுருவானுங்க. நமி தெளிவா சொல்லிடுவா என்னவோ பண்ணி தொலைங்க, ஆனா ஷிப்பு கிட்ட மட்டும் வராதீங்கன்னு. சரி ரைட்டுன்னு சொல்லி கைத்தை கழட்டி போட்டுட்டு அவனுக்கு பாட்டுக்கு வேகமா அந்த கிராக்கனை அட்டாக் பண்ண போவானுங்க. அவனுக்குள்ள ஒரே போட்டி, ஒரே அடியில சாத்திரணும்னு. ஆக்சுவலா லூஃபிக்கு அந்த ஆக்டோபஸ போட்டு தள்ளுறதுல சுத்தமா ஆசை இல்ல. அதை ஒரு பெட்டா யூஸ் பண்ணி இவங்க கப்பலை இழுக்கணும் அவ்வளவுதான். அதனால வேகமா அதுகிட்ட போவாங்க. இங்க உசோப்பு அட்வைஸ் பண்றாராமா, டேய் 1 மீட்டரா இருந்தாலும் பரவாயில்ல அதுகிட்ட இருந்து தள்ளியே இருங்கம்மா. ஆனா அது அவனுங்களை அட்டாக் பண்ணாம இவங்க கப்பலை அட்டாக் பண்றதுல தான் போக்கஸ் பண்ணும். கப்பல்ல இருக்கிறது என்ன சாதாரண ஆளுகளா? பிராங்கி என்ன பண்ணுவான், அவன் ஷோல்டர்ல இருக்க ராக்கெட் லான்ச்சரை வச்சு ஒரு போடு போடுவான். அதோட கையை கண்ணா பின்னாடி டேமேஜ் ஆகும். ஒண்ணு போனா என்ன மறுபடியும் இன்னொன்னு வச்சு அட்டாக் பண்ண வரும். என்னடா இது கேப் விடாம அட்டாக் பண்ணுதுன்னு புலம்பிட்டு இருக்கும் போதே அது அட்டாக் பண்றதுக்கு கையை பக்கத்துல கொண்டு வந்துரும். உடிச்சு பிதுக்குச்சுன்னா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. இவ்வளவு நாள் இவங்க பட்ட கஷ்டம் பூரா வீணா போயிடும். அந்த டைம் சாப்பர் அவனோட சைஸை யூஸ் பண்ணி அதை தடுத்துருவான். உடனே 52க்குமே செம ஹாப்பி, வேற லெவல்ல மாஸ் காட்டுறோன்னு. உடனே அது காண்டாகி ஒரு அடி அடிக்கும். கப்பல் அப்படியே பிச்சுக்கிட்டு போய் அங்க இருக்கிற மவுண்டன்ல மோத போகுமா, எல்லாருமே அடிச்சு புரண்டு விழுந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் நம்ம ரோபின் கப்பல்ல பெரிய கைய வர வச்சு மலையில போய் இடிக்காம ஒரு தள்ளி விடுவா. அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. பரவாயில்ல தண்ணியில இருந்தாலுமே அவளோட பவர் வேலை செய்யுது. இதெல்லாம் பார்த்து அசந்து போனவனுங்க 3 பேரும் சரி ரைட்டு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. இனி நம்மளோட டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. புது டெக்னிக் என்ன கிராக்கனு சண்டைக்கு ரெடியான்னு சொல்லிட்டு நம்மளு தேர்ட் கீர்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு மூடிக்கிறாங்க.